எறா கொஞ்ச நேரம் என்ன பிடிக்கிறியா? என்ன பிடிப்பா? வரக்கூடிய பக்தர்களா எப்படி வருகிறார்? யார் யாரு எங்கெங்கே முழுகி 50 ரூபாயை கொடுத்துட்டு வாங்கி எங்கயா போட்டு எப்படியா இது தெரியுமா சாமி? இருக்கிறது இந்த மங்களவாதி சாமி என்று சொல்லி உனக்கு முன்பாக சாமி யாரெல்லாம் எப்படி வருகிறார்? உன் அடியை எப்படி படுகிறார்? இந்த பாண்டவ தேவர போற்றி போற்றி அன்பல வாசலே போற்றி போற்றி கைலாசநாதனே போற்றி போற்றி எங்களை கால ஜெகதேசனே போற்றி போற்றி உன் அடியே வந்து படியக்கூடிய நேரம் இந்த உமா மகேஸ்வரி சாமி இடது பரத்தில் இடவிடாமல் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உமா மகேஸ்வரி இந்த இரண்டு நேரத்தால் இதை பார்த்துக் கொண்டு இறந்தால் உலக மக்கள் அலா சாமி நம்மளை கடவுள் என்று மதிப்பாரா? அதனால் நான் எப்படி பணிகிறேன்? தங்களுடைய திவ்ய பொற்பாத கமலங்களுக்கு தேவிங்க உமா மகேஸ்வரி அன்னைக்கோடி வந்தனம். எங்க வீட்டுக்கார சிரிப்ப பாத்தியம்மா மாமா அப்படி இருந்தாலும் ஓடி ஓடி வந்து என்னோட பதட்டப்பட்டபடி இந்த கடந்த உலகத்துல எப்படிங்க
ஓடி ஓடி வந்து என்னுடைய பாதத்தை பணிந்தபடி நான் கடல் சூழ்ந்த உலகத்தில ஆண்டவர் அருளை பெற்று அமர்ந்து இருக்கக்கூடிய தாய் தந்தைகளை பெற்று என்னால் சுபஸ்தியாமமாக கொத்தமல்லியா ஏக்கு பெருமாள் மாதிரியா கொத்தமல்லி ஐயா கொத்தமல்லி எங்கிற முன்ராஜன் சொல்ற முன்ராஜன் அவன் 10 மைல் நின்னு சும்மா அவரு அப்படிதான் சொன்னாரு சுகலியம் ஆமா கொத்தமல்லி என்றே முன்ராஜி ஆமா கொத்தமல்லி என்றே முன்ராஜி அவர் அப்புறமா நல்லா தேர்த்தம் வாங்கிட்டு வந்துங்கிறாரு நான் சொன்ன பேரை தான் வாத்துணுவாரு தேவையா நம்மளுக்கு கொத்தமல்லி என்கிற பெருமாள் முனிராஜி ஐயா ஏகே பெருமாள் இறங்கி இருவன்பதி சேர்ந்திருக்கக்கூடிய ஏகே பெருமாள் பேர் வழியை கொடுக்க ஏகே பெருமாளும் கொத்தமல்லி என்கிற முன்ராஜிக்கு எப்போதுமே இன்னைக்கு எப்படி இருக்கிறாரோ பாரு சேக்க பாரு சொல்றீங்க அதனால முனிராஜ் ஐயாவுக்கு எப்போதுமே ஐயா பக்கத்தோடு இருந்து இறந்தவர் இறைவனடி சேர வேண்டும் பணம் கொடுத்தவர் பல்லாண்டு 100 வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். அவரே அளிக்கக்கூடிய பணமாகப்பட்ட நாடகம் அளிக்காக என்னைக்குமே நல்லா இருக்கு பூவும் போட்டு நல்லா இருக்கணும். என்ன சொன்னேன் என்னைக்குமே நல்லா இருக்கும்படியாக ஆசீர்வாதம். என்னமோ அதை பேசுற மாதிரி பேசுறேன் கேளுமா நான் என்னமோ அடிங்க போவ நீ மேல வீட்டுக்குள்ள என்ன நேசேன்னா உன்னை நான் யாரும் பாக்குறதுல அடிச்சு நடக்கலான்றியா சொல்லு இங்க உக்காந்துங்கிற உங்களுக்கு போட்டி சொல்லி போய் காதாளிக்கு கூட்டுக்கார மாதிரி எல்லாம் அடிங்க வீட்டுல புடிச்சுன்னு யாரும் கேட்க மாட்டாங்க திருவி எடுத்து போடுவாங்க ஞாபகம் வச்சுக்க ஆம்பளையா மாறு முன்னாட்டுமே ஆக மாட்டாது ஆம்பளையா நினைச்சுக்கினியா கொஞ்சம் ஏமாந்தா குஞ்சு காய் பிடிச்சிக்கிறாங்க கொடிய கொஞ்சம் உஷாரா அதனால சாமி மன்னருடைய ஆசீர்வாதம் இருந்தால் இந்த மாங்கல்யம் தரித்த மங்கைக்கு என்னைக்குமே அழிவு காலங்கள் கிடையாது. கண்ணுக்கேத்த கடவுள் கணவர் மட்டும்தான். ஒரு பெண்மணிக்கு கண்ணுக்கேத்த கடவுள் கணவர் மட்டும்தான். அதனால என்னை வாழும் என்று சொன்னால் போதாது, இந்த ராஜசபைக்கு நம்மளை சுமந்தன்னு போகுது பாரு நந்தி
அந்த நந்தியை விட்டு உமா மகேஸ்வரி வர வேண்டும் என்று சொல்லி அழைத்திருக்கிறியே, என்ன காரணம்? இது சொன்ன சந்தோஷமான செய்தி. யாரே முதல் ஜென்மம் என்பது கடை ஜென்மம் 84 லட்சம் ஜீவபேதங்களுக்கும் அதனால தேவர்கள் அழைப்பு கிடையாது, அதுக்கு ஆர்ப்பாட்டம் கிடையாது. அதனால பஞ்சனிக்கு போதான ஒரு ஆசை. பஞ்சனிக்கா யாரு போன போச்சுன்னா நானு கூட எப்போ ஏடா மகனே அப்படியே அழுதுன்னு வர ஏமா ஏகே பெருமாள் லட்சுமி அவர்கள் ஆட்டுமே இல்ல தெய்வ லோகத்துல இருந்து நிருபம் இருக்குது. இது திருப்பி படிச்சுட்டு இந்த இருக்குது தெய்வ லோகத்துல இருந்து நிருபம். என்னடா இது? 1 2 3 4 5 6 தப்பா சொன்னா கேட்டதான் படிக்க முடியும். எப்பா தெய்வ லோகத்துல இருந்து நிருபம் இருக்குது. என்னவென்றா தெய்வ சபை கூடணும்னு நிருபம் எழுதி அவசர கூட்டம் டக்கு 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 டக்குன்னு படிக்கிறான். அழகு தவாடி சிவபூஜையில காடி தூஞ்சின்றாங்களா, அது இவதான் இல்ல யா மாமா என்னமோ சாமி இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் நம்ம கொஞ்சம் பத்திரமா இல்லம்மா நீ கொஞ்சம் நானும் என்னமோன்னு கிடந்தேன். இப்பதான் தெரியுது நீ ஒரு செல்ற கூதின்னு. நான் எவ்வளவு அன்பா பேசுறேன் அம்மா கிட்ட. காய்ச்சூர் மூஞ்சி மேல மூஞ்சா நான் எவ்வளவு ஆசையா இருந்தாலும் என் கூட்டுக்காரங்க இன்னைக்கு தான் பஞ்சனி கூப்பிட்டுங்கிறாரு. இவ்வளவு நாள் ஊர் மேல போவாரு, படி அளக்கிறோம் யானை முதல் ஜென்மம் எறும்பு கடை ஜென்மம் 84 லட்சம் ஜீவதேவிகளுக்கு படி அளக்கிறோம் ஊர் மேல போவாரு. எதை இன்னைக்கு தான் பஞ்சனி கூப்பிட்டுங்கிறாருன்னு எனக்கு எப்படி ஒரு ஆசை. மாமா சாமி கூட பண்ணுமா? சதியும் பதிமா ஆம்படியா முன்னாடி வரக்கூடாது. ஆம்பளை மட்டும்தான் முன்னாடி வரக்கூடாது. முன்னாடி வேலை இல்ல. பேசக்கூடாது கம்முனுக்கிறோம். என் கூட்டுக்கார கூட்டின்னு மாதிரியாடா ஏங்க நீ போறீங்களா? போயிட்டு வரா. சரி போயிட்டு அங்க தெய்வ சபையில எதாவது நடந்தாலும் சரி அவசரம் இல்லாம பொறுமையா எனக்கு அவசரப்பட்டா ஏத்துக்கிறோம். எல்லாருக்கிட்டையும் ஏத்துக்குவாங்களா? எதுனா போட்டு அனுப்பிடுவாங்க. அதனால உசாரா இருந்துட்டுவா. வாய் கை பத்திரமா இருந்துட்டுவா. அதனால நீ பத்திரமா இரு. அந்த கல்லுக்கு இது பாரு, அந்த கல்லு மேல யாராவது திரண்டுற கல்லு கல் போங்களே உட்காந்து நம்ம கல்லு போங்க தப்ப நான் உனக்கு அரை மணியா கட்டி வச்சுக்கிறேன். இந்த ஊர்ல என்னது குறையில நாய் ஓரா மொத்தம் குறுக்காம இருக்கா. இங்கேயுமே தாரியா என்ன வாக்கா போறாங்க தூக்கிட்டு தாரியா இருக்கா. நீ போ. ஏன் என் கூட்டாரே சீக்கிரமா கூட்டி வாடா. சாமி நீ போய் நேரமா போலாம். வாடா. எனக்கு தோண வேணாம், நீ போ. போலாம்.